ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வீட்டிலே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கேங்க. பிக் பாஸ்கெட்டில் தான் வாங்கியிருக்கேன். 200 கிராம்ஸ் வந்து 80 ருபீஸ் வந்துச்சு. வாங்கியிருக்கேன். வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில். அது கூட வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு அந்த உப்பு கூட அந்த ஸ்ட்ராபெரியும் நம்ம சேர்த்துடலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து என்ன பண்ணால் அந்த ஸ்ட்ராபெரி வந்து அந்த தண்ணியில் இருக்கணுங்க. அது அப்புறம் வந்து கழுவி தண்ணியாக எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊறட்டும், அதில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நான் அது வந்து எடுத்து அந்த தோல் தனியாக, அந்த பூ மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த தலையை தனியாக எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதை வந்து கட் பண்ணி வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேங்க. எனக்கு கட் பண்ணுறது எடுக்க முடியலை சரியா, அதனால தான் இப்படி தெரியுது. நான் வந்து 4ஆக தாங்க கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார் அரையணும்னா நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்துக்கோங்க. இது நல்லாவே இருந்ததுங்க, ரொம்ப புளிப்பாகவும் இல்லை. அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் அதை ஃபுல்லாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சுகர் சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நான் 3 பேருக்கு பண்ணியிருக்கேங்க அந்த ஸ்ட்ராபெரி வச்சு. நான் வந்து அதனால் 3 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் சுகர் வந்து. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நான் ஃபஸ்ட்டே வந்து சேர்த்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஒரு அரைச்சிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அரையணும் இல்லைங்களா, அதனால். அது கூட கொஞ்சம் பால் வந்து சேர்த்துருக்கேங்க. ஒரு 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து திரும்ப வந்து நீங்கள் நல்லா அதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அது ஒரு திக் ஷேக் மாதிரி வந்துடுதுங்க பாருங்கள். அதை அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணி குடிங்க. உண்மையிலே கடையில் வாங்க, நீங்கள் ஐஸ் க்யூப் வேணால் சேர்த்துக்கலாங்க. நான் ஐஸ் க்யூப் வந்து எங்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கலை. கடையில் வாங்குகிற ஷேக்கை விட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ப்யூராகவும் இருந்துச்சு. நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். உங்களுக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். பாய்.